நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தூக்கி ஆல்ல போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மல்டி ஸ்க்ரீன் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அலைட்மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி ரிசல்யூஷனை 1080pலேருந்து 2340 வச்சுருங்க. ஃப்ரேம் ரேட் 60 fpsல வச்சுருங்க. பேக்ரவுண்ட் ஒயிட்டில் வச்சுருங்க. கீழே கிரியேட் ப்ராச்சர் கொடுத்துருங்க. இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ என்ன இமேஜ் வீடியோ ஆட் பண்ண வருமோ அந்த இமேஜ் வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த அப்படியே வச்சுட்டு இங்கே அகைன் கீழே ப்ளஸ் ஐக்கன் ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பாக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஸ்கொயர் பாக்ஸை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அலைன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை லாஸ்ட் வரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஐ மாதிரி இருக்கும். இந்த ஐயை டார்க் கிளிக் பண்ணிங்கன்னா டிக் வரும். ரெண்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே டூரே செலக்டட் இருக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ டீரில் இருக்கிற மாதிரி இப்போ இதை குரூப் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு அந்த வீடியோஸ் அங்கே கரெக்டாக ஃபுல்லாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அலைன் பண்ணி வச்சுட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே 2 லேயர் மாதிரி இருக்கும். அந்த 2 லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எத்தனை வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை இதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்பர் மாற்றிடுங்க. ஒவ்வொரு லேயருக்கு நம்பர் மாற்றிடுங்க வரிசையாக. ஏன்னா இல்லாட்டினா மேலே நம்பரு வேறு மாதிரி தெரியும். நம்ம கரெக்டாக அலைன் பண்ண முடியாது. நான் ஒரு 8 லேயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை லேயர் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லேயர் எடுத்துகிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த இடத்துல பிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்ட் ஆப்ஷன் ரொட்டேஷன் கீ இருக்கும். அந்த ரொட்டேஷன் கீழே 90 டிகிரியில் வச்சுருங்க. கரெக்டாக 90 டிகிரியில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதுலேயே போய்ட்டு இங்கே எடிட் குரூப் இருக்கும். எடிட் குரூப்பில் போய்ட்டு இங்கே மேலே ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் ஷேப் இருக்கும். எடிட் ஷேப்பில் எக்ஸோட வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் போய்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் செகண்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு வீடியோவும் 90 டிகிரிக்கு வச்சுருங்க. கரெக்டாக அலைன் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கேருந்து இது வரணுமோ அதளவு கட் பண்ணிக்கோங்க. வீடியோ கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. ஒரு 30 செகண்ட் வரையும் இருந்தால் போதும். எல்லாத்துமே ஒரு 30 செகண்ட் வரையும் கட் பண்ணிடுங்க.
கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கணுங்க. கரெக்டாக அந்த ஒயிட் பார்டர் தெரியுற மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. இப்போ குரூப் மாஸ்க் 2 எடுத்துகிட்டு அது இந்த இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சைஸ் அலைன் பண்ணிவிட்டு அந்த குரூப் மாஸ்க் 2ல் எடிட் குரூப்பில் போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு 30 செகண்டில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. 30 செகண்டில் கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முன்னாடி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதை 30 செகண்டில் கட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் 30 செகண்ட் கட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து குரூப் மாஸ்க் 3 எடுத்துங்க. 3 எடுத்துகிட்டு கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே அலைட் மோஷன்லேயே கொஞ்சம் கைட்லைன் மாதிரி இருக்கும். இந்த எல்லா குரூப் மாஸ்க்கையும் கொஞ்சம் கீழே வச்சுருங்க. ஏன்னா ஒவ்வொரு எடிட்டிங்லேயும் தெரியாது. கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு இப்போ 3rd லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அலைன் பண்ணிட்டு இந்த 3rd லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு அந்த ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஷேப்பில் போய்க்கோங்க. எடிட் ஷேப்பில் போய்ட்டு எக்ஸோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒய்யோட வேல்யூவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த இதுக்கு அலைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அலைன் ஆகுதுன்னு இப்போ போய்ட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு ரெக்டாங்கிளில் போய்க்கோங்க. எடிட் ஷேப்பில் போய்ட்டு ஒய்யோட வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசாக மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. இப்போ கரெக்டாக அலைன் ஆகும். இப்போ கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு. இப்போ 4 எடுத்துகிட்டு எடிட் குரூப் போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போய்ட்டு ரெக்டாங்கிளில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. லேயர் 4 லேயர் வச்சாச்சு. இப்போ அடுத்து 5வது லேயர் வைக்கிறோம். இது எடிட் ஷேப்பில் போய்ட்டு ரெக்டாங்கிள் போய்ட்டு ஒய்யோட வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே அளவுக்கு வீடியோவும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்தது 6வது லேயரு. 6வது லேயரும் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. 8வது லேயரும் கரெக்டாக அலைன் பண்ணி அந்த ஷேப்பில் அலைன் பண்ணி வச்சுருங்க. பெருசாக இருந்துச்சுன்னா எடிட் ஷேப்பில் போய்ட்டு
கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணிக்கிட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு எக்ஸோட வேல்யூ லென்த் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அலைன் ஆகும். கரெக்டாக செட் ஆகலைன்னா எடிட் குரூப்பில் போய்ட்டு ரெக்டாங்கிள் வேல்யூ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒய்யோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அலைன் ஆகும். அதே அகைன் டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுலேயும் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கும் வேல்யூ எல்லாமே. கரெக்டாக அலைன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் 30 செகண்டில் கட் பண்ணிடுங்க.